இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி இறை வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளினால் போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாள்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடவுளை இவ்வேளையிலுமாக நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கடவுளே, எங்கள் வாழ்விலே இன்னொரு புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கடவுள் நீர் கட்டளைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மனைகளைப் போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா, துதிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இதோ இந்த வாரத்தையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த துதியின் ஆராதனையோடு நாங்கள் உம்மை தொழுது கொண்டு இந்த வாரத்தை துவங்குகிறோம். கடவுளுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் கடவுள் ஆசீர்வதியும், ஆயத்தப்படுகிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. துவக்க முதல் இறுதி மட்டும் கடவுளுடைய மெய்ப்பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 53ஆம் பாடலினை நாம் பாடுவோம். ஞான பாடல் பாடல் எண் 53. உம்மை துதிக்கிறோம் யாவருக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இரங்கம் குமாரனே கடன் செலுத்தே, லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கூட்டே, எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோழா ஏறங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே, பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறே, உன்னத கர்த்தரே ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே 45ஆம் பக்கத்தில் உள்ள காலை ஆராதனை முறைமையினை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 45. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளோ, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கோ. கடவுளே, என்னை விடுவித்தருளோ. ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான
சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். பின் வருகிற 95ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம் வாருங்கள். நன்றியறிதலோடு அவர் சந்நிதியின் முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தானே கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தானே ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றனர், மலைகளும் சிதறங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வேட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவரே நாமுடைய கடவுள், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைகொள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19ஆம் வசனம் முடிய பாபரேக்கர் நகர் திருச்சபையை சேர்ந்த மூப்பனார் திரு சுபாஷ் ஐயா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசியா 29ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை. ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முந்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது என்று முந்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இதயமோ எனக்கும் தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்குள் பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது.
ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுள்ள பிரகாசமாக இருந்த ஜனங்களுக்குள்ளே அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய நாணின் ஞானம் கெட்டு அவருடைய விவேக்கின் வேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தங்கள் ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகர்கள் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் எவ்வளவு மாறுபாடுகளா! குயவன் களிமண்ணுக்கு சமமான எண்ணப்பட்டலாமோ? உண்டாக்கப்பட்ட தன்னை உண்டாக்கினதை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவருக்கு குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லாதிருக்குமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் லெபனான் செழிப்பான வயல் வழியாக மாறும். செழிப்பான வயல் வெளிக்காடாக காணப்படும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடல் கண்கள் இருளுக்கும் அந்த காலத்துக்கும் நீங்களாய் பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தர்களும் மிகவும் மகிழ்ந்து மனுஷர்கள் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தர்களுக்கு களி கூறுவார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இதைத் தொடர்ந்து நாம் நிருப பகுதியினை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகார வசனங்கள் 22 துவங்கி 33ஆம் வசனமுடைய. எபேசியர் 5ஆம் அதிகார வசனங்கள் 22 துவங்கி 33ஆம் வசனமுடைய திரு தியோடர் இம்மானுவேல் அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். Ephesians chapter 5 verse 22 to 33. Wives, submit to your husband as to the Lord, for a husband has authority over his wife, just as Christ has authority over the church. And Christ is himself the Savior of the church, his body. And so wives must submit completely to their husband, just as the church submits itself to Christ. Husbands, love your wives, just as Christ loved the church and gave his life for it. He did this to dedicate the church to God by his word, after making it clean by washing it in water, in order to present the church to himself in all its beauty, pure and faultless, without spot or wrinkle or any other imperfection. Man ought to love their wives just as they love their own bodies. A man who loves his wife loves himself. No one ever hates his own body. Instead, he feeds it and takes care of it, just as Christ does the church. For we are the members of his body. As the scripture says, for this reason a man will leave his father and mother and unite with his wife, and the two will become one. There is a deep secret truth revealed in this scripture which I understand as applying to Christ and the church, but it also applies to you. Every husband must love his wife as himself, and every wife must respect her husband. Amen. சுவிசேஷம் பாட வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் முடிய. மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகார வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் முடிய திரு மணிமாறன் ஐயா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். திரு மணிமாறன் ஐயா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1-13 வரை. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலர் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களில் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவதினாலேயே சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே
செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதுமல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களில் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமே எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளையே உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கொண்டு வருகிறார்கள், கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறார்கள் என்று மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரிக்கிறார்கள் என்றும் பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கினதும் நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கேட்பான் என்று காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்றும் சொல்லி, அவனை இனி தகப்பனுக்காகவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியையும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமானிக்கிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் என்றார் என்பது இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து. ஆமென். ஆண்டவரே, எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக நாம் அனைவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். அமர்ந்த வண்ணமாகவே பாடல் புத்தகத்தில் 392ஆம் பாடலினை நாம் பாடுவோம். பாடலன் 392ஆம் பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவபாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோறும் துன்பமென்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால்
கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு வண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவார் நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை தீய குணமாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனமுண்டே. பந்து ஜனம் சாகும் போதும் புகலிடமெதுவே. ஓப்பல்லாத பிராணநேசா உம்மை நம்பி நேசிப்போம். அறவற்ற அருள்நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் இறை வேண்டுதல் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மாய் ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, வேளையிலுமாக உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வார்த்தைகள் சுவாமி எங்கள் உள்ளங்களிலே கிரியேட் செய்யட்டும். உடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே கிரியேட் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அடியனை மறைத்து நீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அருமையான அன்பு விசுவாசிகளே, இந்த 2 வருட காலமாக, அதாவது கடந்த நவம்பர் 2019 ஆண்டு அந்த மாதத்திலிருந்து இந்நாள் மட்டுமாக பார்க்கின்ற பொழுது அவ்வப்பொழுதுமாக நம்முடைய தொலைபேசியில் ஒருவருக்கு நாம் அழைப்பை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கப்படுகிறது. அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த பாஷையில் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. என்ன விழிப்புணர்ச்சி? இந்த கொரோனாவை பற்றி, அதாவது மேக் எ சோஷியல் டிஸ்டன்ஸ், cover up your mouth with a mask and don't forget to wash your hands. உங்களுடைய கைகளை அகப்பொழுதுமாக கழுவிக்கொள்ளுங்கள், முகக்கவசத்தை அணிந்திருங்கள், இடைவேளையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கையும் விழிப்புணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சப்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்குது. நமக்கு ஒருவேளை அது எரிச்சலாக இருக்கும். மீண்டுமாக கட் பண்ணிட்டு திரும்பவும் டயல் பண்ண சீக்கிரம் போயிடும்னு நாம் மிகவும் அவசரத்தோடு இருக்கும். ஆனால் அந்த எச்சரிப்பு எதற்கு? அது எதற்காக கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு விழிப்புணர்ச்சிகளையும், இப்படிப்பட்டதான ஒரு எச்சரிப்புகளையும், இப்படிப்பட்டதான ஒரு அவேர்னஸை கொடுக்க வேண்டும் என்பது அது அரசாங்க உத்தரவும்
மருத்துவ துறையிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு காஷனாக இருக்கிறது. இது காலம் செல்லுகிற பொழுது எப்படியாய் மாறிவிடுகிறது என்று சொன்னால் ஃபேஷனாய் மாறிவிடுகிறது இப்பொழுது. ஆனால் முற்காலங்களிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களிலே ஏதாகிலும் ஒன்றை பிள்ளைகளுக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்வார்கள், அந்த கருத்தை அதை சமயத்தோடு அவர்களை இணைத்து ரிலீஜியஸ் பிராக்டிஸாக ரிலீஜியஸ் கஸ்டம்ஸாக அதை இணைத்து அதற்கு ஒரு பயத்தை ஊட்டி அப்படியாய் கற்றுக் கொடுப்பது வழக்கம். சாதாரணமா இருட்டுறதுக்கு முன்னாடியே பெண்மணிகள் அல்லது வாலிப பிள்ளைகள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லுவாங்க. கேட்க மாட்டாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, மோகினி பிசாசு சுத்திச்சுக்கோ, 6 மணிக்கு மேல சுத்தாத. பிறகு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன செய்வார்கள், சமயங்களோடு இணைத்து அதை சொல்லுகிற பொழுது சற்றே பயம் உண்டாகும் என்று சொல்லி இப்படியாய் அதை பிராக்டிஸ் செய்வது வழக்கமாக இருக்கிறது. இன்னும் காலம் செல்லுகிற பொழுது இந்த கை கழுவுகிற பழக்கத்தையும் இடைவேளையின் பழக்கத்தையும் முகக்கவச பழக்கத்தையும் கூட என்ன செய்வார்கள், கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அதையும் கூட ஒரு ரிலிஜிஸ்டிக் கான்செப்டை கொடுத்து பயப்படுத்தி இப்படியா நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விடுவார்கள் காலம் செல்லுகிற. அன்பானவர்களே, இந்த கை கழுவுகின்ற ஒரு பழக்கம் எதற்கு என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. என்ன? To clean, to have a good clean hand, hygienic hands. இது நமக்கு செயல்படுத்துவது மிகவும் கடினமாக நமக்கு தோன்றுகிறது. சிடிசி என்று சொல்லுகிற பொழுது சிடிசி என்று சொன்னால் அது எதுவா இருக்கிறது சொன்னால் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்று சொல்லப்படக்கூடியது தான் சிடிசி, சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். அந்த சிடிசியை குறித்து நான் சொல்லுகிறேன். அந்த சிடிசியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவென்று சொன்னால், அவ்வப்பொழுதுமாக கைகளை கழுவுகின்ற பொழுது கிருமிகளானது சாகடிக்கப்படும். அந்த கிருமிகள் நம்முடைய வாய்க்குள்ளவோ அல்லது மூக்குக்குள்ளவோ கண்களுக்குள்ளவோ அவைகள் போகாது. அதன் நிமித்தமாக தொற்று வியாதிகளை தடுக்கலாம் என்று சொல்லி அதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சிடிசி என்பது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டீம் ஒர்க். அவர்கள் சொல்லுகின்ற ஒன்று, இப்படியாய் நீங்கள் செய்கிற பொழுது அநேக கிருமிகளை நாம் நம்முடைய உடலுக்குள்ளாக கொண்டு போகாதபடி காத்துக்கொள்ள முடியும். இதை என்ன செய்கிறார்கள், பாடத்திட்டங்களிலே கொண்டு வந்தார்கள். இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பதாகவே பாடத்திட்டங்களிலே வந்துவிட்டனர் அவைகள். ஆனால் கடைபிடிக்கவில்லை. இப்பொழுது நம்முடைய வீட்டு செலவில் ஒரு பாட்டில் சானிடைசர் வாங்கிட்டு வாங்க, ஒரு பாட்டில் ஹேண்ட் வாஷ் வாங்கிட்டு வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கு. போகட்டும். இது சிடிசியினுடைய ஒரு வேண்டுகோள். நமக்கு உலகம் முழுவதுமாக இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இதன் நிமித்தமாக நம்முடைய கைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். கிருமிகள் ஒன்றும் நம்மை தாக்குவது கடினமாகிவிடும். நாம் சுத்தத்தோடு இருப்போமே என்று சொன்னான் என்பதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் இவைகளை அநேக நேரங்களில் செயல்படுத்துவதன் நிமித்தமாகவே கொரோனா வைரஸ் அதிகமாய் பாதிப்புக்குள்ளாய் ஆளாக்கப்பட்டிருக்கிறது தேசமும் உலகமும். ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவ்வப்பொழுதுமாக கைகளை கழுவுவதற்கு சொல்லிக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள். அவருடைய வெளியில் விளையாடிட்டு வந்தாவோ அல்லது பொருட்கள் விளையாட்டு பொருட்களை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் கைகளை கழுவ உடனடியாக சொல்லிக் கொடுங்கள். வெளியே சென்று வந்த உடனே கைகளையும் முகத்தையும் கழுவி சுத்தமாக இருக்க சொல்லிக் கொடுங்கள். இந்த சுத்தத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் கிளீன் என்பதாகும். இந்த கிளீன் ஆர் கிளென்லினஸ் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கரை இல்லாமல் இருப்பதுதான் கிளீன், வித்தவுட் ஸ்டெயின்.
is called clean or cleanliness. Hygienic is called as the cleanliness or clean. சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. சுத்தம் சோறு விடாது. அந்த சுத்தமாக இருக்கின்ற பொழுது உண்ணுவதற்கும் நமக்கு நல்லதாக இருக்கும். அதுக்காக தான் சுத்தம் சோறு போடும் என்று சொல்லுவார்கள். இந்த சுத்தம் என்று சொல்லுகிற பொழுது அது அசுத்தத்திற்கு ஒரு எதிராக சொல்லப்படக்கூடிய ஒன்று. சுத்தமாயிரு. இதை அநேக சமயங்களில் எப்படியாய் பயன்படுத்தி வருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த தொழுகையின் ஸ்தலத்திற்கு உள்ளாய் செல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கென்று கைகளையும் முகங்களையும் கழுவி கொண்டு செல்வதற்கு தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் தங்களை முதலாவதாக கைகளையும் கால்களையும் முகங்களையும் எல்லாம் கழுவி சுத்தத்தோடு அவர்கள் உள்ளே செல்வார்கள். இது நம்முடைய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் தினந்தோறும் பார்க்க முடியும். அதை பற்றி நாம் சந்தோஷப்பட வேண்டும். அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவ்வப்பொழுதும் சுத்தப்படுத்திக் கொள்வது கைகளையும் கால்களையும் முகங்களையும். இதை நாம் மீண்டுமாக இன்னும் வேறொரு சமயங்களில் பார்க்கின்ற பொழுது, சீக்கிய மக்கள் சீக்கிய சமயத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்களும் என்ன செய்வார்கள்? தொழுகை ஸ்தலத்திற்குள்ளாய் செல்வதற்கு முன்பதாக தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவி சுத்தத்தோடு அவர்கள் உள்ளே செல்வார்கள். அது நுழைவிலே வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீரின் ஒரு சிறிய ஒரு தொட்டியும் ஒரு குழாவும். அதிலிருந்து அவர்கள் முகத்தை கழுவி கைகளை எல்லாம் கழுவி அவர்கள் உள்ளே செல்வார்கள். அவர்களுக்கு தண்ணீர் என்று சொன்னாவே அது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. Water is called a holy one for them, for the sick people. அவர்களுக்கு தண்ணீர் என்று சொன்னால் அது பரிசுத்தமான ஒன்று. அப்படியாய் நாம் சுத்திகரித்துக் கொண்டு சுத்தம் செய்து தொழுகைக்குள்ளாய் செல்லுகிறது. அது இன்னமும் நன்றாய் இருக்கும் என்று இப்படியாய் அவர்கள் பழக்கத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார். பின்பு யூத மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த யூத மக்கள் அவர்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய சில முறைமைகளை அவர்கள் கையாளுவார்கள். அந்த முறைமைகளை தான் இன்ற நாளில் வாசிக்க கேட்ட மார்க்கின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 துவங்கி 23 வசனங்கள் இருக்கின்றது. ஆனால் நாம் 1 துவங்கி 13 வசனம் வரையும் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிறோம். 14 துவங்கி 23 அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த சுத்திகரிப்பின் முறைமையை குறித்து யூதர்கள் எப்படியாய் செயல்பட்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக உண்ணுவதற்கு முன்பதாக அவர்களுடைய கைகளை கழுவுகின்ற ஒரு முறைமையை அவர்கள் வைத்திருந்தார்கள். வெளியிலே சென்று வருகிற பொழுது அவர்கள் முழுமையாக அவர்கள் தங்களை சுத்திகரித்துதான் வீட்டுக்குள்ளாக வருவார்கள். வெளியிலே சென்று வருகிற பொழுது தங்களை சுத்திகரித்துக் கொள்ளாமல் இல்லத்திற்குள்ளாக வீட்டுக்குள்ளாக அவர்கள் வரமாட்டார்கள். காரணங்கள் பார்க்கின்ற பொழுது வெவ்வேறாயிருக்கும். வெளியில் சென்று வருகிறார்கள், ஒருவேளை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராங்க, பஜாருக்கு போயிட்டு வராங்கன்னா அவர்களுடைய எண்ணங்கள் என்ன? தாங்கள் வெளியில் சென்று வந்தபடியால் சில கிருமிகள் எல்லாம் அவர்கள் மீது இருக்கும் என்பதற்காக குளிப்பது கிடையாது அல்லது சுத்திகரிப்பது கிடையாது. அங்கே அந்நிய மக்கள் இருப்பார்கள். அந்த அந்நிய மக்களை சந்தித்தோ அல்லது அந்நிய மக்கள் மீது தங்களுடைய கரமோ அல்லது தங்களுடைய வஸ்திரங்களோ அவர் மீது பட்டிருக்குமே என்று சொன்னால் இவர்கள் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வந்த உடனடியாய் அவர்கள் தங்களை முழுமையாய் சுத்திகரித்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் அவர்கள் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இப்படியாய் புரிந்து கொண்டு இப்படியாய் செயல்பட்டுதான் இவர்கள் தங்களுடைய சுத்திகரிப்பின் முறைமைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய உண்ணும் பாத்திரங்களை எல்லாம் கழுவுகின்ற முறைமை, இப்படியெல்லாம் அநேக முறைமைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் கானாவூர் கல்யாணத்தில் வெளியில் வைக்கப்பட்டிருந்த 6 கற்சாடிகளும் கூட. அது சுத்திகரிப்புக்காக வைக்கப்படுகின்ற தண்ணீர். இந்த கல்யாணத்திற்கு வருகிறவர்கள் அங்கு என்ன செய்ய வேண்டும்? தங்களை சுத்திகரித்துக் கொண்டு வர வேண்டும். அதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற தண்ணீர். இது யூதர்களுடைய முறைமை. இப்படியெல்லாம் இவர்கள் இந்த சுத்திகரிப்புக்கு இணைய அநேக கருத்துக்களை கொடுத்து வருகிறார்கள். They compare the cleanliness
and holiness together and talk. They combine each together and they leave the holiness and they see the cleanliness. சுத்திகரிப்புகின்ற அந்த சுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் ஒன்றாய் இணைத்து பரிசுத்தத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை காட்டிலும் சுத்தத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். வாசிக்க கேட்ட பகுதியில் மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர்கள் மற்றும் வேதபாரகர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் சொல்லுகின்ற காரியம், இயேசுவே, உம்முடைய சீடர்கள் கைகளை கழுவாமல் உண்ணுகிறது என்ன? இது அசுத்தப்படுத்துகிறது அல்லவா? இது ஒரு அசுத்தத்திற்குரிய காரியம் அல்லவா? இது தீட்டுப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது அல்லவா என்று இயேசுவிடத்தில் இவர்கள் கேட்கின்றார்கள். வாசிப்போம் 1ஆம் 2ஆம் வசனத்தை. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகர்கள் சிலரும் இயேசுவிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் கண்டு குற்றம் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து சொல்றாங்க, இது என்ன? உம்முடைய சீடர்கள் இப்படியாய் உண்ணுகிறது. கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்க. இது யூதர்களுடைய முறைமை என்பது அது அசுத்தம், அது தீட்டுப்படுத்தப்படுகின்ற ஒன்று. கைகளை கழுவாமல் இவர்கள் சாப்பிடுகிறது என்ன? அங்க சொல்லப்படுகிறது, எருசலேமிலிருந்து வந்தாங்க இதுக்காக. ஏன்? இந்த கலிலேயா முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தைகள் பரப்பப்பட்டு வருகிற பொழுது இந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் என்ன, கலிலேயா முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இவர்கள் பின்பற்றி வருகிற பொழுது இவர்களிடத்தில் நாம் என்ன குறையை கண்டுபிடிப்போம் என்று எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார்கள். சிலர் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே பின்தொடர்ந்து வருகிற கூட்டம் உண்டு. அப்படிப்பட்ட கூட்டத்தால் தான் இந்த பரிசேயரும் வேதபாரகர்கள். இங்க சொல்லப்படுகிறது, இவர்கள் கூடி வந்து குற்றத்தை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதாக்கிலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கேட்ட மாதிரி கூடுகிற 12 சீஷரும் என்ன பண்ணாங்க? கை கழுவாம சாப்பிட்டாங்க. கை கழுவி தான் சாப்பிட்டு தான் என்ன, இவங்களுக்கு பாவம், பசி, டயர்டு, கிடைச்சதே போதும் சாப்பிடலாம், உடனடியாக சாப்பிட உக்காந்துட்டாங்க. அது குற்றமாகிவிட்டது. கையை கழுவாமல் சாப்பிடுகிறது என்ன என்று குற்றம் பிடித்தார்கள். குற்றம் பிடித்தார்கள். எனக்கன்பான தெய்வ சின்னமே, கையை கழுவாமல் சாப்பிடுகிறது ஒரு குற்றமா? கையை நாம் ஒழுங்காக கழுவாமல் சுத்தமாக சுத்த கையோடு உண்ணுகிறது அது சரியா? அல்லது சுத்தமில்லாத கையோடு உண்ணுகிறது அது சரியா? இந்த காலத்தில் கேட்டோம்னா கையை கழுவாம சாப்பிடலன்னா அது குற்றம் இல்லை, அது கொரோனா வந்துடும். இட் இஸ் நாட் என்னது ஒரு பெரிய குற்றமும் பாவமும் இல்லை. ஆனால் உனக்குள்ளாக வியாதி வரும். அக்காலத்தில் இந்த கொரோனாலாம் இல்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை ஒரு பெரிய வழக்கமாக எண்ணி, பாரம்பரியமாக எண்ணி, இதை ஒரு கட்டாயமாக, ஒரு கட்டளையாக கடைபிடித்து வந்தார்கள். They made it as a ritual. That is washing their hands. Washing their hands is a ritual for them. அதை அவர்கள் பாரம்பரியமாக ஆக்கி வைத்திருந்தார்கள். இயேசுவிடத்தில் அவர்கள் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? உம்முடைய சீடர்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாரம்பரியங்களை மீறினார்களே, அதை கடைபிடிக்காமல் இருக்கின்றார்களே. They never followed the teachings of our ancestors. Our ancestors taught us like this. This is very ritual for us. இது மிகவும் கட்டாயமான ஒன்று. இப்படிதான் சாப்பிட வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே. அந்த முன்னோர்களின்
பாடத்தை கற்பிக்கப்பட்டவைகளை உம்முடைய சீஷர்கள், உம்முடைய டிசைபிள்ஸ், உம்மை பின்பற்றுகிறவர்கள் இதை மறந்து போனார்களே, இது குற்றம் அல்லவா? தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 4 வசனத்தை வாசிப்போம். கடையிலிருந்து வருகிற பொழுது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செப்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் அவைகளை கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் இவர்கள் கை கொண்டார்கள். இந்த ஆசாரங்கள் எல்லாம் என்று சொல்லுகிற பொழுது சடங்காச்சாரங்கள், ரிச்சுவல்ஸ், சொல்லப்படாத கட்டளைகள். அது ஏறக்குறைய 613 கட்டளைகள் உண்டு அந்த யூதர்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளை காட்டிலும் இவர்களுக்கு அநேக கட்டளைகளை இவர்கள் சேர்த்து கொண்டார்கள். என்னென்னமா? சொப்பு குடங்களையும் கிண்ணங்களையும் பாத்திரங்களையும் கழுவுகிறதுக்கு முறைமை, ஒரு ரிச்சுவல், அது ஒரு ஆர்டர், இப்படிதான் செய்ய வேண்டும். இவைகளை எல்லாம் இவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடவுளின் கற்பனைகளுக்கு எவ்வளவு இவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். இங்கே இதை இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டாக இவர்கள் சாற்றுகின்றார்கள். Accusation on Jesus. They are accusing Jesus. What is this? What is that you are teaching to your disciples? They are not following the ancestors' teaching. முன்னோர்களின் பாரம்பரியத்தை, முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை இவர்கள் தவறுகிறார்கள். உங்களுடைய சீடர்கள் இயேசுவின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இதை சாற்றுகின்றார். எனக்கன்பான தெய்வ ஜனம், இவர்கள் செய்த காரியத்தினால் இயேசுவானவரை ஒரு குற்றவாளியாக இந்த இடத்துல இவர்கள் குற்றத்தை கண்டுபிடிக்கின்றார்கள். இயேசுவோ அதை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று 6ஆம் வசனம் முதல் சொல்லப்படுகின்றது. 6ஆம் வசனம் முதல் சொல்லப்படுகிற பொழுது 1 முதல் 5 வசனங்கள் இவர்கள் இயேசுவை ஒரு குற்றவாளியாய் சொல்லுகிறார்கள். 6 முதல் 13 உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது கடவுளோ இயேசுவோ அதை கண்டனம் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அதை நான் மிகவும் வன்மையாய் கண்டிக்கிறேன் என்று சொல்லி கண்டிக்கின்றார். He condemns the rituals. He condemns the teaching of these Pharisees and the teachers of the law. அதை கண்டனம் தெரிவிக்கிறார். எப்படி கண்டனம் தெரிவிக்கிறார்? ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியானவர் உங்களை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். என்ன சொல்லி வைத்திருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி? நீங்கள் மாயக்காரர்கள். காரணம், நீங்கள் என்னை உதட்டிலிருந்து என்னை தொழுது கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய உள்ளமோ என்னை விட்டு தூர விலகி இருக்கிறது. 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்று மனுஷனுடைய கற்பனைகளையும் உபதேசங்களாய் இவர்கள் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். என்னமா? நீங்கள் உதட்டிலிருந்து என்னை தொழுது கொள்ளுகிறீர்கள், உதட்டிலிருந்து என்னை துதிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய இருதயம் தூரமாய் இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற ஆராதனைகள் எல்லாம் வீணாய் இருக்கிறது. காரணம், நீங்கள் மாயக்காரர்களாய் இருக்கிறீர்கள். ஏன்? இவர்கள் பேசுகிறதெல்லாம் வேதங்கள், ஓடுகிறதெல்லாம் வேஷங்கள். They don't practice what they speak. They don't practice what they teach. But they act themselves as a very holy people, very Jewish people, very, what to say, a saints.
கிறிஸ்தவர்கள் அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. பேசுறதெல்லாம் ரொம்ப வேதத்திலிருந்து பேசுவாங்க. அத்தனையும் வேஷம், அத்தனையும் போலியான வாழ்க்கை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையின் வாழ்க்கை. கல்லறை எப்படி இருக்கும்? அழகா அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள பார்த்தா அது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒன்றுதான். அதான் பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுகிறவைகள் எல்லாம் வேஷங்கள். நீங்கள் கடவுளுடைய கற்பனைகளுக்கும் மேலாக மனுஷனால் சொல்லப்பட்ட கற்பனைகளை நீங்கள் போதித்து அவைகளை நீங்கள் பின்பற்றி கடவுளின் உபதேசத்தை நீங்கள் உதறி தள்ளுகிறீர்கள், நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். அதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீர்களே, அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீர்களே. நாம் வாசிக்க கேட்ட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தான் அவர் இங்கே சொல்லுகிறார். என்ன? என் ஜனங்கள் தங்களுடைய உதட்டினால் என்னை தொழுது கொண்டு அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தூரமாயிருக்கிறது. அவர் மிகவும் வேதனையாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் முன்னமே உரைத்து வைத்திருக்கிறார், உங்களை குறித்து நீங்கள் மாயக்காரர்கள். ஏனென்று சொன்னால் கடவுளின் உபதேசத்தை நீங்கள் உதறி தள்ளி மனுஷரின் உபதேசத்திற்காக முக்கியத்துவத்தை கொடுத்து பாரம்பரியங்களை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள். கடவுளுடைய கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதனுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றீர்கள். Man sees the cleanliness. Man looks at a man's cleanliness, but God looks at the holiness. மனுஷன் அவன் சுத்தத்தை தான் பார்க்கின்றான், கடவுளோ பரிசுத்தத்தை பார்க்கிறவராய் இருக்கின்றான். மனுஷன் அவனோ மேலோட்டத்தை தான் பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறார், ஆனால் உள்ளத்தை பார்க்கின்றவர் கடவுள். God sees the heart, man sees the face, outward appearance. Outward appearance. இங்க ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், உங்களுடைய உள்ளம் சுத்தமாய் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளம் கடவுளுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் கடவுளுக்குள்ளாய் இருக்கிறீர்களா? கடவுளுடைய உபதேசத்தை நீங்கள் முதலாவதாக கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா? இல்லையே, நீங்கள் அப்படி செய்யவில்லையே. உடைய உள்ளம் கடவுளுக்கு தூரமாக இருக்கிறது. நீங்களும் உதட்டிலிருந்து கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இதை கடவுள் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். மாயக்கார ஒரு வழிபாடாய் இருக்கிறது. மாயக்காரர்களாய் இவர்கள் தொழுது கொள்ளுகிறார்களே, அது அருவருப்பான ஒரு காரியம். பின்பு தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர் அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்களுடைய பாரம்பரியம் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய முன்னோர்கள் கற்பித்தவைகளை பின்பற்றாமல் போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அதே கற்பனையை இவர்களுக்கு எடுத்து உரைக்கும்படியாய் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? 10 கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கற்பனை, அதாவது சக மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள்? 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன வாசிப்போம்? எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று, தன் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கின்றவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மோசே, உங்களுடைய முற்பிதாவாகிய மோசே சொல்லியிருக்கின்றார் அல்லவா? தகப்பனையும் தாயும் நீங்க கனம் பண்றீங்களா? தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். தன் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன், தன் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன், தன் தகப்பனையாவது தாயாவது கஷ்டப்படுத்துகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியல. அது யார் சொன்னதுப்பா? அதே முன்னோராகிய மோசே தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், கடவுளின் கற்பனையாக. அந்த கற்பனையை நீங்கள் கை கொள்ளுகிறீர்களா? Do you follow the ancestor Moses teaching, the 10 commandments? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனையை நீங்கள் கை கொள்ளுகிறீர்களா? நீங்கள் அந்த கற்பனையை கை கொள்ளவில்லையே. அதுவும் கூட
கூட உங்களுடைய முன்னோர் சொல்லிக் கொடுத்தது தானே. தகப்பனையும் தாயும் கஷ்டப்படுத்துகிறவன், சபிக்கிறவன் மரணத்திற்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்பதையும் கூட சொல்லி இருக்கிறார் அல்லவா. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இந்த 10ஆம் வசனம் 2ஆம் அதில் இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமாணத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறது, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இது உங்களுக்கு உங்களுடைய முன்னோராகிய முற்பிதாவாகிய மோசே கற்றுக் கொடுத்தார். அதே மோசே சொன்னாரு, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் போவானே என்று சொன்னார், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. அதை செய்யலாமா? கனம் பண்ணியிருக்கிறீங்களா? கனம் பண்ணாதவன் கொல்லப்பட வேண்டும் அல்லவா? இந்த உபதேசத்தை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்களா? இல்லையே. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் நீங்கள் செய்கின்ற காரியம் என்ன? ஒருவான் என்னும் காணிக்கையை செலுத்திவிட்டால் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி ஆயிற்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய காணிக்கை யாருக்கு வேண்டும்? கோர்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு காணிக்கை. இது யூதர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய விசேஷித்த காணிக்கை. என்ன? இந்த கோர்பான் காணிக்கையை இவர்கள் கொண்டு போய் செலுத்திவிட்டால் அது என்னவா? அது கடவுளுக்கென்று செலுத்தப்படுகின்ற ஒரு காணிக்கை. அந்த காணிக்கை செலுத்திவிட்டால் தகப்பனுக்கும் தாய்க்கும் எதை செய்யவிட்டாலும் கூட பரவாயில்லை, கடவுள் அவர்களை பார்த்துக் கொள்வார். நீங்கள் உயிரோடு இருக்கின்ற கண்முன்னாக இருக்கக்கூடிய உன் தாயின் தகப்பனையும் அப்பொழுது கனம் பண்ணாமல் நீ காணிக்கை கொடுத்துட்டு கடவுள் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வார், கடவுள் அவர்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறது. இது முட்டாள்தனம். இயேசுவானவர் சொல்றாரு, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் நீங்கள் காணிக்கையை கொடுப்பது என்று வாசிப்போம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 7:12, 11:12. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவியும் உன்னை கனம் பண்ண வேண்டிய விஷயங்களிலும் எது இருக்கிறதோ அதை நான் கொர்பான் என்னும் காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் யாதொரு உதவியும் செய்யாமல் இந்த பாரம்பரியத்தை போதக, இந்த பாரம்பரியத்தை நீங்கள் இப்படியாய் கை கொள்ளுகிறீர்கள். You are not honoring your father and mother, but you are giving an offering to God. You are not looking into the needs of your dad and mom, but you are giving a tithes to the church. அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுட்டு நான் காணிக்கை கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு லைட்டு வாங்கி கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு இதை செய்கிறேன், சர்ச்சுக்கு வாட்ச் கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு பெஞ்சு கொடுக்கிறேன், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் செலுத்த வேண்டிய கனத்தை நீ செலுத்த வேண்டும். நீ பார்க்கின்ற கடவுளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த பெற்றோர்களை கனம் பண்ணிய பின்பே நீ காணிக்கை செலுத்த வேண்டும். இங்கு கோர்பான் என்னும் காணிக்கை செலுத்திவிட்டால் உன்னுடைய கடமைகள் முடிந்தது என்று நீ எண்ணிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது என்னையா வாழ்க்கை அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர் அவனை பார்த்து. What life is this? This is what the God teach you. This is what your ancestors taught you. உங்களுடைய முற்பிதாக்கள் இப்படிதான் போதித்தார்களா? இப்படி போதிக்கவில்லையே. அப்ப நீங்க இது செய்கிறது என்ன? ஐயகளவாக சாப்பிடுறதே பெரிய விஷயம். ஆனால் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அது கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்ல. உன் தகப்பனையும் தாயும் மதியாமல், உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணாமல், எத்தகையாய் நீ படித்து பட்டதாரி ஆகி, எத்தகையாய் நீ சம்பாதித்து, எத்தகையாய் சொத்துக்களை வைத்துக்கொண்டு, எத்தகையாய் நீ உயர்ந்திருந்தாலும் அது குப்பை. அது ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போய்விடும். கடவுளுக்கு முன்பதாக நீயோ சபிக்கப்பட்டு நீயோ மரணத்திற்கு ஆளாக்கப்படுவாய். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான பெரியவர்களே, உங்கள் வயது முதிர்ந்த தகப்பனையும் தாயையும் உங்களுடைய பெற்றோர்களையும் நீங்கள் இப்பொழுது வாலிபர்களாக இருக்கிறீர்கள் சொன்னால்
உங்களுடைய பெற்றோர்கள். திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலைமைகளை நீ அறிந்திருக்கிறாயா? அவர்களை கனம் பண்ணி இருக்கிறாயா? இது கடவுள் கொடுத்த கற்பனைங்க. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண. இதை பற்றிய விளக்கத்தை மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் அழகாய் சொல்லுகிறார். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி என்று சொல்லுகிற பொழுது கடவுளை நேசித்து கடவுளுக்குள்ள அன்பு கூர்ந்து கடவுளுக்கு பயந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறான் அப்பா அம்மாவுக்கு? எதிர்ச்சி பேசிக்கிட்டு அப்பா அம்மாவை சபிக்கிற பிள்ளைகளும் கூட உண்டு. கண்பான தெய்வ சின்னமே, அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது தன் தகப்பனையும் தாயும் சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும். இது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கட்டளை. It is not a joke. Teasing your parents. படிக்காத பெற்றோர்களை, எத்தனை படித்த பிள்ளைகள் நீங்கள் உண்மையாய் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன படிச்சுக்கிற, நான் படிச்சிருக்கிற படிப்பு வேற, உனக்கு ஒன்றும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது நீ கொல்லப்பட வேண்டும் என்று. So sad. This is what Jesus is telling to those people. You are not honoring your father and your mother, but you bypass the teaching of God and you hold on and you stick on to the man's teaching. கடவுளுடைய உபதேசத்தை உதறி தள்ளிவிட்டு மனிதனுடைய உபதேசத்தை பிடித்துக் கொண்டு நான் ஒரு யூதன் 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 என்று சொல்லுகிறதுல என்னையா பிரயோஜனம்? என்னையா பிரயோஜனம்? ஒன்றுக்கும் உதவாதது. எனக்கு அருமையான அன்பு வாலிப சகோதரி சகோதரி, அருமையான அன்பு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்றாயிருப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கை நெடுநாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு. அவர்களை மதி, அவர்களுக்கு சொல்படி கேளு. அவருடைய வார்த்தைகளுக்கு நீ மரியாதை கொடு. அதான் கனம் பண்றது, கீழ்ப்படிந்து. நான் ஐயரு சொல்ல பெரிய ஐயரு கிடையாது. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளை, அவர்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்லப்படுகிறது நான் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன. இது மாத்திரம் அல்ல அன்பானவர்களை, இன்றைக்கு வாசிக்க கேட்ட எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 துவங்கி 33 வசனங்கள் அழகாய் சொல்லப்படுகிறது. என்ன, வெறும் தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொல்ல, வெறும் பிள்ளைகளை மட்டும் வசனம் சொல்லல. என்ன, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. ஆனால் அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? வாசிப்போம். எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கின்றான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். இது மனைவிக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டாயிற்று. பிள்ளைகளுக்கு கடவுள் சொல்லும் உபதேசத்தை பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து கொண்டு வந்து இருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, கடவுள் உங்களை இன்னமும் ஆசீர்வதிப்பார். பெற்றோர்களை கனம் பண்ணி கொண்டு வருகிற அன்பு பிள்ளைகளை கடவுள் உங்களை இன்னமும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேத வசனம் அடுத்து சொல்லப்படுகிறது, கீழ்ப்படியாத பிள்ளைகளை கீழ்ப்படியுங்கள், இல்லை என்று சொன்னால் கடவுளுடைய கோபம் வரும். அடுத்து இங்கே சொல்லப்படுகிறது எபேசியர் புத்தகத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருக்க வேண்டிய ஒரு அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க வேண்டும்? 21ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது, ஒருவரில் ஒருவர் நீங்கள் விட்டு கொடுத்து ஒருவரில் ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். Have reverence in Christ. அடுத்து 22, 23 சொல்லுகிற பொழுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியுங்கள். காரணம் என்ன? கணவன் மனைவிக்கு தலையாயிருக்கின்றார். கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாயிருக்கிறாரோ அப்படியாய் கணவன் மனைவிக்கு தலையாயிருக்கின்றார்.
ஆகவே மனைவிகளே, உங்கள் கணவனுக்கு கடவுளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்படி பயந்து கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ அப்படியா உங்கள் புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதனால புருஷன் கடவுளை கும்பிட்டு இருங்கன்னு சொல்ல வரல. I am not telling to worship your husband every day. காலை தொட்டு கும்பிட்டு காலையில் எழுந்து கும்பிட்டு அப்படி கிடையாது. கடவுள் பயம் இருக்கிறது அல்லவா வேதம் சொல்லுகிறது. அப்படியா உங்கள் புருஷனுக்கு கூட கீழ்ப்படி, பயந்து நடந்துக்கொள். எத்தனை மனைவிமார்கள் உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க, பயந்து இருக்கிறீங்க, கடவுளுடைய வசனத்திற்குள்ளாக நீங்கள் கொடுத்த உடன்படிக்கையை நிலைத்திருக்கிறீங்க. I don't know, but God knows. God knows everything. God is looking at you. God is watching you. I'm not saying I'm just looking your face, but God looks each and every heart. ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எத்தனை மனைவிமார்கள் உங்கள் புருஷர்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள், எத்தனை மனைவிமார்கள் உங்கள் புருஷர்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, எத்தனை மனைவிமார்கள் உங்கள் புருஷர்களை நீங்கள் மதியாமல் இருக்கிறீர்கள், கனவீனப்படுத்துகிறீர்கள். கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தாயானவள் அந்த வீட்டிற்கு ஒரு நல்ல டீச்சரா இருக்கக்கூடியவங்க, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தியற்றவள் அதை இடித்து போடுவாள். அதே போல 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 25, 26. புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார், சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்கி கரை திரை முதலானவைகளிலிருந்து ஒன்றுமில்லாமல் அதை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாயதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். Love your wife. This is the command of God. Love your wife. உன்னுடைய மனைவியை நீ அன்பு கூறு. கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்தார். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை அன்பு கூர்ந்தது போல புருஷரே உங்கள் மனைவிகளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு கூறுங்கள். அவர் சொல்றாரு, பவுலடியார், இயேசுவானவர் இந்த சபையானது பரிசுத்தப்படுத்தப்பட்டு கரை திரையற்றவைகள் முதவைகளிலிருந்து அவைகளை சுத்திகரித்து எடுத்து தமக்கு மகிமை உள்ள ஒரு சபையாய் அதை மாற்றிக்கொண்டார். எப்படியா? தன்னை அர்ப்பணித்து மாற்றிக்கொண்டார். அருமையான அன்பு புருஷர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களோ உங்கள் மனைவிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு கூர்ந்து அவர்கள் கடவுளுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் நீங்கள் நிறுத்துவதற்கு, அவர்களிடத்தில் கரை திரை ஒன்றும் இல்லாமல் கடவுளுடைய திருவசனத்தினால் அவர்களை நீங்கள் வழி நடத்தி வாருங்கள். இது கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. God's word says this. God's word says this. கடவுள் தம்முடைய சபையை கரை திரை அற்றதாய் தமக்கு முன்பாக அதை மகிமையுள்ள சபையாய் அதை நிறுத்திக் கொண்டான். அப்படியாய் செய்வேன். மனைவியின் கணவனுடைய அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு வாழ்வையும் அந்த ஒரு ஐக்கியத்தையும் சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு உறவையும் அந்த ஒரு ஐக்கியத்தையும் அந்யுன்யத்தையும் சொல்லுகிறார். சபையும் கிறிஸ்துவும் ஒரே ஒரு சரீரமாய் இருக்கிறது. அப்படியாய் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு கூற வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வர வேண்டும். நான் இப்படிதான் இருப்பேன்,
அது அல்ல கிறிஸ்துவ தம்பதிகளின் வாழ்க்கை, அது அல்ல கிறிஸ்துவ மனைவியுடைய அழகு, அது அல்ல கிறிஸ்துவ கணவனுடைய அழகு. கிறிஸ்துவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 32, 33 வசனத்தை வாசிப்போம். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறது. எப்படினா உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். தன் கணவனிடத்திலும் அன்பு கூற கடவன், அன்பு கூற கடவுள். நெகன்மான தெய்வ ஜனமே, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. What you are doing? Are you following the word of God, or are you following the man-gave rules and regulations? மனிதனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரம்பரியமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறாயா, அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்ட கற்பனைகளை நீ கை கொண்டு வருகிறாய்? உனக்கு எது முக்கியமாயிருக்கிறது? கடவுளோ அவர் கொடுத்த கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்பதை அவர் கருத்தாயிருக்கிறார், அதை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். மனுஷனோ உன்னுடைய வெளிரங்கமான தோற்றத்தை பார்க்கக்கூடியவனால், கிறிஸ்துவோ உன்னுடைய ரகசியமான வாழ்வையும் அவர் அறியக்கூடியவராயிருக்கிறார், ரகசியங்களையும் அவர் ஆராய்ந்து அறியக்கூடியவராயிருக்கிறார். How we walk? Are you pleasing God? Are you living a holy life in Christ? If not, this is the day that God has given to you. Change yourself. அருமையான பிள்ளைகளே, உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து நீங்கள் கிறிஸ்துவுக்கேற்ற ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கிடவது. ஆமென். கடவுளே, சுத்த இருதயத்தை தாயும் தகப்பனையும் நாங்கள் கனம் பண்ணக்கூடியவர்கள்
தாயும் தகப்பனை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாய், தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய், அவர்களை மதிக்கக்கூடியவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்துகிறேன், எங்களோடு பேசுகிறேன், எங்களை ஸ்திடப்படுத்துகிறதற்காக உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தாயும் தகப்பனை கனம் பண்ணாமல் போனேனே என்று சொல்லி வேதனை கொள்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். கணவன் மனைவியுமாய்த்து கடவுளுக்குள்ளாக தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்பதை இந்த நாளின் வசனங்களை கொண்டு எங்களை நாங்கள் பார்க்கக்கூடியாய், எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிவுடையாக செய்ததற்காக சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு சபைக்கு உள்ள அந்த ஒரு ஐக்கியத்தையும் அன்பையும் கணவன் மனைவிக்குள்ள அன்புக்கு ஆண்டவரே ஈடுபடுத்தி சொல்லியிருக்கிற வசனங்களை நினைத்து பார்க்க மனைவிகள் தங்கள் புருஷர்களுக்கு கடவுளுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படுகிறவர்களாய், கனம் பண்ணுகிறவர்களாய், மதிக்கின்றவர்களாக வாழ்வதற்கு நீர் கிருபை செய்ய யாரால் விளங்குகிறது கடவுள் நீர் பேசிக் கொண்டிருக்கிறோ அவர்களுடைய தவறுகளை உணரட்டும். அதே வண்ணமாக கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் நேசியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு கணவன்களையும் சந்திக்கிறேன். நான் இத்தனை ஆண்டுகளாய் திருமணமாகி என்னுடைய மனைவி நேசியாமல் போனேன் என்று சொல்லி கவலைப்படுகிற மனம் பெறுகிற ஒவ்வொரு கணவன்மார்களையும் சந்திக்கிறேன். ஒரு விசை மன்னி தங்களை உமக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக திருவசனத்திலே புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை கிறிஸ்துவின் வசனத்திற்குள்ளாக நடந்த கிறிஸ்துவின் வசனத்தின்படி அவர்களை வழிநடத்த ஆண்டவரே வரும் நாளிலே கரை அற்ற ஆண்டவரே தம்பதிகளாகவும் கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக முன்பாக நிற்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இதோ இந்த நேரத்தில் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டியதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கற்பனைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழ்வோம். 3 திருச்சபைகளுக்காக திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுளை கைப்பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதி உம்முடைய திருநாமம் மகிமைக்கென்று கடவுள் நீ உம்முடைய அன்பு பிள்ளைகளை நிலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்ளுவீராக. குடும்பத்தில் பெற்றோர்கள் எடுத்து விடுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதி ஆண்டவரே உம்முடைய கிருபையால் அந்த பெற்றோர்களோடு இருக்கு. பிள்ளைகளுக்காக அவர் எடுத்து விடுகிற பிரயாசங்களை தேவ கிருபை பிள்ளைகளுக்கு எப்படியாகவும் கல்விகளை கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படியாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண வேண்டும். பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களையும் மன விருப்பங்களை நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேற்றுகிறார். வாலிப பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் படிப்பை படித்து வருகிற அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கல்வி வரங்களையும் தாழ் பயிற்சிகளில் இருக்கக்கூடிய அருமையான அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஆற்றலையும் ஆண்டவரே திறமையும் கொடுக்கிறார். படித்து முடித்து வேலைக்காக அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு வேலையில் அவர்கள் அமரத்தக்கதாக கிருபை பாராட்டுங்கள். கால சூழ்நிலைகள் எல்லாமே மிகவும் கடினமாகவும் மோசமான ஒரு நிலைமைகளுக்காக அந்த மத்தியில் கடவுளை தெரிவிப்பதை சுவாமி விளையமாய்க்கு அந்த சிறு பிள்ளைகளுக்காக செபித்தோம். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல சுகம் பல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாளுக்கு நாள் அந்த குழந்தைகள் தன்னுடைய கல்விகளில் முன்னேற்றத்தை காணும். எல்லா தீங்குக்கும் எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் அவர்களை விலக்கி நீச்சு காத்துக் கொள்ளும்படியாக செபிக்கும். இதோ இந்த விளையமாய் சுவாமி அருமையான அன்பு வயது இருந்த பெரியவர்களுக்காக செபிக்கும். எங்கள் குடும்பங்களிலே அருமையான அன்பு வயது முடிந்த பெற்றோர்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே அன்பு வயது முடிந்த பெற்றோர்
கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாய், மருமக பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஏற்று நல்ல சுகமான ஆரோக்கியத்தை நன்கு ஆயுர்வேத பெற்றோர்களுக்கு தந்து இதோ இந்த நேரத்திலுமாய் எங்களுடைய கர்த்தாவே இந்தியா தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஆண்டவராக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையுமாய் கடவுளுடைய ஆசீர்வாதம், ஒவ்வொரு கர்த்தாவே சீஃப் மினிஸ்டருக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, ஆண்டவரே எங்களுக்காக, எங்களுக்காக, எக்ஸிக்குக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் தொடுங்க. அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை சுயநலமான ஒரு சேவைகளை செய்யாத பொதுநலனுக்காக, மக்களுக்காக தொண்டுகளை செய்யக்கூடியவர்களாய், மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக செய்யக்கூடியவர்களாய், பணியாற்றக்கூடியவர்களாய் மாற்றி ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஊழியத்திற்கு இணங்க மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களாக, உண்மையுள்ளவர்களாய் பணியாற்றுவதற்கு திருவிழா அது மாத்திரம் சுவாமி விளையமாய் ஆண்டவரே நாங்கள் மூன்று சபையை இணைந்து ஆண்டவரே ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே நடைபெற்று வருகின்ற ஆண்டவரே கோரமான நிகழ்வுகள் சுவாமி, தீவிரவாதிகளின் செயல்பாடுகளை நாங்கள் ஆண்டவரே செய்திகளின் வழியாக நாங்கள் பார்க்கின்றோம், கேட்டு வருகிறோம். இந்த மக்களுக்கு இதற்காக தயவுபார் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தயவுபாராட்டுங்க. உம்முடைய சேனைகளை அனுப்புகிறார். வன்முறை, தீவிரவாதத்தின் செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படுகிறார். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநேக மிஷனரிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுவாமி தயவு பாராட்டுங்கள். அண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய சபைகள் ஒவ்வொன்றையுமாய் கடவுளுடைய அவனுடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்தது அல்லவா மக்களுக்கு கர்த்தாவே தயவு பாராட்டு. ஒரு அமைதியான சூழல் ஆண்டவரே வருத்தத்தினாக கட்டளை தீவிரவாதிகளை கடவுள் சந்திப்பது மனதை மாற்றிக்க, அவருடைய கொள்கைகளை மாற்றிக்க சுவாமி. கடவுளுக்கு பயந்து செயல்படட்டும். மனிதர்களின் கொள்கையை கொண்டு சுவாமி ஆண்டவரே தேசங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கலாம். இந்த கல்லான இருதயங்களை மாற்றுக, நல்ல உள்ளங்களாக மாற்றி இடத்தில் ஜெபிக்கப்படுகிற ஜெபங்கள் ஒவ்வொரு ஜெபங்களும் உள்ளத்தில் சேரட்டும் சுவாமி. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு சபைகளில் எழுப்பப்படக்கூடிய ஜெபங்கள் சுவாமி உங்களுடைய சமூகத்தில் எட்டப்படும். தயவுபார் இந்த வேளையிலுமாய் ஒரு விசையாய் அனைவரையுமாய் கருத்துக்குள்ளாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. வாரத்திற்கு வகை கொடுத்திருக்கிற வாரம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கண்டிருக்கிறார். உடைய திருசுத்தத்தின்படி, உடைய கிருபையோடு, உடைய இரக்கத்தின்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். துதிகரமெல்லாம் ஒருவருக்கே நன்மை எடுத்து இறைவனை இயேசு கிறிஸ்துவே ஏழு இறைச்ச நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதெல்லாம் நிறைந்த தந்தையே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டியவற்றை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நாளையும் நாம் மன்னிக்கிறது போல எங்களுக்கு கட்டளையிடும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையதே சுவாமி. ஆமென். நாம் யாவரும் அமர்ந்திருந்து பாடல் புத்தகத்திலே 338 பாடலை பாடுவோம். பாடல 338. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன்
வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தே அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தே அசுத்தமெல்லாம் துடைப்பேனே. அவன் அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே. அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ. நித்திய பரகதி வாழ்வை தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை தேடாயோ. முந்தன் பாவமுற்றம் பரிகரிப்பேனே, முந்தன் பாவமுற்றம் பரிகரிப்பேனே. அது உண்மையாய் மாறித்தேனே, அதை உண்மையாய் அவற்றை மாறித்தேனே. உலக வாழ்வினவே தகவாயே, உலக வாழ்வினவே தகவாயே. மகா உவப்பாய்கதி இவை மகிழ்வாயே, உவப்பாய்கதி இவை மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் பாராயோ. நாம் எழுந்து நின்று அல்லது முழங்காலிட்டு நாம் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் அருளோடு கடவுளே, வாசிப்பதிக்கப்பட்டதால் நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தகப்பனே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க பொழுது கொள்ள அவரவர்கள் இருக்கக்கூடிய இருபத்திலிருந்து சுவாமி உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏற்பிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தி பாடின பாடல்கள் கேட்ட திருவசனங்கள் அனைத்தையும் உம்முடைய நாமம் மகிழ்ச்சியை நீ ஆசீர்வதிக்கிறீர்கள். இவ்வேளையிலுமாய்ந்த இந்த வாரத்தை துவங்கி விடுத்திருக்கிற கடவுள் இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய அன்பு மக்களோடு உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்கின்றோம். விசேஷமாய் கடவுளே, இந்த வாரத்தில் பிறந்த நாளினை காணுகின்ற மனநாளினை காணுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, திருத்துவ தமிழ் திருச்சபையுடைய விசுவாச திரு ஆனந்தகுமார் தாசன் அவர்களுக்காக, நமது மீட்பர்கள் திருச்சபையுடைய விசுவாச திரு ராபின்சன் பாதுரை அவர்களுக்காக, திருமதி பொன்னுராணி தர்மராஜ் அவர்களுக்காக நம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்வோம். இந்த வாரத்தில் அவர்கள் புதிய வருஷத்திற்குள்ளாய் புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது கடவுளே அன்பின் கரம் அவர்கள் மீது வைக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களாகவே இந்த வாரத்தில் திருமண நாளினை காண இருக்கின்ற திரு தேவசகாயம் ராஜா மற்றும் திருமதி எஸ்தர் தேவசகாயம் ராஜா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
கடவுள் நீர் உம்முடைய அன்பின் கரத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். கணவனுக்கேற்ற மனைவியாய், மனைவிக்கேற்ற கணவனாய் இம்மட்டமாய் வாழ்ந்து வருவதற்கு ஆசீர்வதித்து பலப்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து அவருடைய புதிய வருஷத்திலுமாயிருக்கிற உமக்குள்ளாய் தங்களை ஒப்புக்கொடுத்து கேட்ட வசனத்தை போல கணவனை மதிக்கவும், கணவன் மனைவியை இன்னமும் நேசிக்கவும், கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே அவர்கள் தங்களை புதுப்பித்து வாழ்வதற்கு அன்பு சகோதரி எஸ்தர் தெய்வ சகாயம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் இன்னும் பலப்படுத்தி இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளையும் கூட இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்திரும். இந்த வாரம் முழுவதுமாக எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய பிரயாசங்கள், முயற்சிகள், வேலைகள், ஊழியங்கள், படிப்புகள் அனைத்திலும் திருவே கேட்ட திருவசனங்களை மனதில் கொண்டு தொடர்ந்து அவைகளை தியானிக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ ஆவியாளரை கொண்டு எங்களை வழிநடத்தும். துதி கன மகிமை சகலம் ஒருவருக்கே நாங்கள் எடுத்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவர்கள் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் விழுந்தின்றி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. மாணவர்களே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் மனநாள் காணவர்களுக்காக 3 திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை பெறுகிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளிலே கண்டிருக்கின்ற நமது மீட்பர் லுத்தரன் திருச்சபையினுடைய விசுவாசி திரு ராபின்சன் பால்துரை அவர்களுக்கு 3 திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 23ஆம் தேதி அன்று பிறந்த நாளினை காணுகின்ற திருமதி பொன்ராணி தர்மராஜ் அவர்களுக்கும், 24ஆம் தேதி அன்று பிறந்த நாளினை காணுகிற திருத்துவ தமிழ் திருச்சபையினுடைய விசுவாசி திரு ஆனந்த் குமார் தாஸ் அவர்களுக்கும் 3 சபையின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 28ஆம் தேதி அன்று திருமண நாளினை காணுகிற திரு தேவ சகாயம் ராஜா,
நமது மீட்பர் லுத்திரன் திருச்சபையினுடைய மூப்பனார் பொருளர், அவருடைய அன்பு மனைவி திருமதி எஸ்தர் ராஜா, வாலிப சங்கத்தின் ஒருங்கிணைப்பார் இவர்கள் தங்களுடைய திருமண நாளினை காணுகிறார்கள். 3 சபையின் சார்பாக இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.